மக்களே வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பண வாட்டம். சரிங்களா? டீஃப்ளேஷன் அப்படி சொல்லுவாங்க. பணம் வாடி காணப்படும். சரியா? பணம் வீக்கமாக இருந்ததுன்னா பணம் வீங்கி இருக்கும். நம்ம பேக்கெட் வீங்கி போயிருக்கும். சரியா? லாக்கரு, சூட்கேஸு, ஓகேவா, எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா வீங்கி போயிருக்கும். அப்படின்னா நம்மகிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லுவோம். அது வந்து பண வீக்க காலம். நம்ம இங்கே பார்க்குறது பண வாட்ட காலம். பணம் வாடி போயிருக்குது. பேக்கெட்டில் பணம் இருக்காது. சரியா? பர்ஸில் இருந்து, லாக்கர்ல இருந்து, சரியா, சூட்கேஸ்ல இருந்து நம்மகிட்ட பணம் இல்லாமல் இருக்கும். நம்மகிட்ட பணம் கம்மியாக இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய தேவைகள் குறையும். சரியா? தேவைகள் குறைஞ்சது அப்படின்னா எந்த பொருளையும் நம்ம வாங்க மாட்டோம் அப்படிங்கிற அர்த்தம் தானே. சரிங்களா? அப்படி நம்ம பொருளை வாங்கல அப்படின்னா, ஒரு தக்காளி பழம் இருக்குது, தக்காளி பழத்தை நம்ம கடையில் போய் வாங்கல அப்படின்னா தக்காளி பழம் என்ன ஆகும்? கெட்டு போயிடும். சரிங்களா? அப்படி நம்ம வாங்காமல் இருக்கும்போது அந்த வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க? அந்த பொருளோட விலையை குறைப்பாங்க. அப்படியாச்சும் நீங்கள் வாங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? அப்படி விலையை குறைக்கும் போது பணத்தின் மதிப்பு என்னாகும்? அதிகரிக்கும். அப்போ பண வாட்ட காலத்தின் முக்கியமான இயல்பு பொதுமக்களிடம் பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். சரிங்களா? நம்மகிட்ட பணப்புழக்கம் கம்மியாச்சு அப்படின்னாலே பொருளை வாங்குறதுக்கு தயாராக இருக்க மாட்டோம். அதனால நம்முடைய தேவைகள் குறையும். தேவைகள் குறைஞ்சது அப்படின்னா பொருளை வாங்காமல் இருந்தால் அந்த பொருள் வந்துட்டு கெட்டு போயிடும். அதனால வியாபாரிகள் பொருளோட விலையை குறைப்பாங்க. பொருளோட விலை குறையுது அப்படின்னா பணத்தின் மதிப்பு அதிகரிக்குதுன்னு அர்த்தம். இதம்மா பணவீக்கத்தின் முக்கிய இயல்புகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னதெல்லாம் மறுபடியும் சொல்லுங்க. பண வாட்ட காலத்தின் முக்கியமான இயல்புகள் சரிங்களா? மக்களிடம் பொது பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். அதனால நம்முடைய தேவைகள் குறையும். நம்ம வந்து பொருளை வாங்குற அந்த சரிங்களா அந்த இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு குறைஞ்சிரும். அதனால பொருளோட விலையை வியாபாரி குறைப்பாங்க. வியாபாரி பொருளோட விலையை குறைக்கிறதுனால ஓகேவா பணத்தின் மதிப்பு உயரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் பண வாட்ட காலத்தின் முக்கியமான இயல்புகள். இந்த இன்றைய பதிவுக்கான கேள்வி, பொதுவாக பண வாட்ட காலத்தில் சரிங்களா ஒரு கரன்சியோட மதிப்பு அதிகரித்து காணப்படுமா, குறைந்து காணப்படுமா? கரெக்டாக இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.